விவசாயத்தோட பிணைந்து வாழ்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். பிள்ளைங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சா கூட போக விட மாட்டாங்க. சாமி சண்டைக்காரனாக போனாலும் பூமி நம்மளை என்றைக்கும் கைவிடாதுன்ற நம்பிக்கையில் தான் வாழ்ந்து வந்தாங்க. சமீப காலமாக விவசாயத்து பக்கம் இளைஞர்களுடைய வருகை அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கும் அந்த நம்பிக்கையை ஊட்டுற முயற்சி தான் நம்ம உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, வரவேற்கிறோம். விவசாயத்தை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. அதை பற்றி தெரியாதவங்க கூட பெருமையாக தான் பேசுவாங்க. ஏன்னா விவசாயமும் விவசாயிகளும் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லைங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுவும் வங்கிக்கு மேலாளராக இருந்த ஒருத்தர் கை நிறைய வாங்கின சம்பளத்தை உதறி தள்ளிட்டு இயற்கை விவசாயத்து பக்கம் வந்திருக்காருன்னா அவரை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேசாமல் இருக்க முடியுமா? வங்கி மேலாளர் ஒருத்தர் வேலையை விட்டுட்டு விவசாயம் செய்கிறாருன்னு சொன்னதும், ஒரு 20-25 வருஷம் வேலை பார்த்து அதில் சம்பாதிச்சு சேர்த்த காசில் தனக்கு விருப்பமான விவசாய தொழிலை ஒருத்தர் கையில் எடுத்திருக்காரு போல அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் நினைச்சோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கிற அவருடைய நிலத்துக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது, வங்கி வேலையை விட்டுட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர் 28 வயது இளைஞர்னு. நாங்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் அவரை பார்த்ததும் ஏன்பா நல்ல வேலையை விட்டுட்டு இப்படி வந்து சிரமப்படுறேன்னு தான் கேட்பாங்க. நிறைய காசு இருந்தாலும், பேங்க் அக்கௌண்ட்டில் நிறையா காசு இருந்தாலுமே ஒரு போதாமை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா சாப்பிட முடியல, நைட்டு படுத்து நல்லா தூங்க முடியல. ஏதோ டிஸ்டர்ப்டாக மைண்டில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். சரி, அதே சமயம் இந்த பக்கம் நமக்கு பார்த்தோம்னா இயற்கை எல்லாத்துக்குமே பிடிக்கும். காட்டுக்கு போனால் பிடிக்கும், கடலை பார்த்தா பிடிக்கும், எல்லாத்துக்குமே அப்படி தான். அதே மாதிரி தான் நமக்கும் இருந்துச்சு. சரி, அதே மாதிரி நம்ம இயற்கை சார்ந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து அக்கடான்னு இருந்துக்கலாம். நம்ம எதுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு நமக்கு தேவையானது, குடும்பத்துக்கு 4 பேர்னா 4 பேருக்கு தேவையானது மட்டும் நம்ம சம்பாதிச்சுப்போம். அதுக்கு மேலே நம்ம காசே தேவையில்லையே. ஏன்னா காசு இருந்த காசு வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்க வழியை நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. சாதாரணமாக நல்லா சாப்பிட முடியல, நல்லதாக சாப்பிட முடியல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்திலேயோ இல்லை பல கட்டங்கள்லையோ தோணுறது இயல்பு தான். ஆனால் இவரை போல தீர்க்கமான முடிவெடுத்து களத்தில் இறங்குறவங்க வெகு சிலர் தான். துணிச்சலான முடிவெடுத்தாலும் விவசாய பின்புலன் இல்லாததுனால அங்கங்கே அலைஞ்சி திரிஞ்சு யாரையோ சந்திச்சு இயற்கை விவசாயத்தை ஓரளவுக்கு கற்றுக்கிட்டதும் ராம் பிரகாஷ் முதல்ல தொடங்கினது கீரை சாகுபடியை தான். இப்போ இனிஷியலாக கீரை போட்டிருக்கோம். கீரை போட்டு ஒரு 6 மாதம் ஆச்சு, நல்லா போயிட்டுருக்கு. எல்லாம் தேடி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அதுக்கப்புறம் தேடி வந்து இங்கே மட்டும்தான் வாங்குறாங்க. நிறைய பேர்லாம் கீரை சாப்பிட்றதே விட்டவங்கெல்லாம் நம்ம கீரை சாப்பிட்டதுக்கப்புறம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீ கொடுத்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம உங்கள் கீரை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மறுபடியும் கீரை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்க இயற்கை கீரை விற்கிற பையனை உங்களுக்கு தெரியுமான்னு திருச்செங்கோட்டில் யார்கிட்ட கேட்டாலும் நம்ம ராம் பிரகாஷ் தானே அப்படிங்கிற பதில் வர்ற அளவுக்கு இவர் பிரபலம். ஏன்னா தன்னுடைய விளைபொருளான கீரைகளை விற்க எந்த இடைத்தரகரையோ சந்தையோ இவர் நாடல. சாலையோரத்தில் நின்று கூவியும் விற்கல. ஸ்டால் போட்டு விற்றுருந்தேன். இனிஷியலாக காலங்காலத்தில் ஒரு 5:30 மணிக்கு கிளம்பி போயிட்டு அங்கங்கே கிடைக்கிற இடத்துலாம் ஸ்டால் போட்டு ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இங்கே திருச்செங்கோட்டில் அப்படின்னு இருந்தாலும் ஸ்டால் போட்டு ஸ்டாலில் விற்று அவங்க விளக்கம் கேட்குறவட்டெல்லாம் நம்பர் எழுதிக்கிட்டேன். நான் நம்பர் கேட்டு எழுதிக்கிட்டு அதை வாட்ஸ்அப்பில் குரூப்பில் நம்ம பண்ணைக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நான் வாட்ஸ்அப் நோட் பண்ணிக்கிட்டு டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே 6-6:30 மணிக்கு நான் போட்டுருவேன். இன்றைய அறுவடைன்னு போட்டு இன்றைக்கி இந்த கீரையெல்லாம் இருக்குன்னு போட்டுருவேன். ஏன்னா எல்லா நேரமும் எல்லா கீரையும் இருக்காது, வேறு ஒரு ப்ரொடக்ஷன் உற்பத்தி நிலையில் இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு 256 பேரும் ஃபுல்லாக தான் இருக்காங்க. யாருக்கு என்னென்ன கீரை வேணுமோ போடுவாங்க. ஒரு 100 பேர் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க.
தினமும் காலையில் தன்னுடைய நிலத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கிற கீரை வகைகளை வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்கிறாரு. மதியம் 2 மணி வரைக்கும் ஆர்டர் எடுக்கிறாரு. 2 மணிக்கு மேலே அறுவடையை ஆரம்பிக்கிறாரு. இருட்டுறதுக்குள்ள தன்னுடைய வாடிக்கையாளர்களை தானே தேடி போய் கீரை கட்டுகளை கொடுத்து அதுக்கான தொகையை வாங்கிக்கிறாரு. சமீப காலமாக இவருடைய தினசரி பணி இதுதான். நாள் ஒன்றுக்கு 60லிருந்து 100 கட்டு கீரைகள் வரைக்கும் விற்பனை ஆகுதுன்னு சொல்கிற ராம் பிரகாஷ் கிட்ட அவருடைய தோட்டத்தில் என்னென்ன கீரைகள் இருக்குன்னு கேட்டோம். இந்த கீரை பேர் சிவப்பு பொன்னாங்கண்ணி. நம்ம திருச்செங்கோடு ஏரியாவில் லைன் கீரைன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு பொரியல் பண்ணுவாங்க. பொரியல் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும். மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு தடவை கீரை வாங்கினா போதும், அதை வந்துட்டு அந்த கீரை மட்டும்தான், அந்த தலையை மட்டும்தான் எடுத்து அவங்க பொரியல் பண்ணுவாங்க. அந்த தண்டை தூக்கி இருக்கிறது சும்மா நட்டு வச்சா, சும்மா ஓரத்தில் நட்டு வச்சா போதும், அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த கீரையெல்லாம் காசு கொடுத்து வாங்கின அவசியம் இல்லை. நான் என்கிட்ட வாங்க விட்டு அதான் சொல்லுவேன். நான் இதெல்லாம் மறுபடியும் வாங்கிட்டு இருக்காதீங்க, தண்டை மட்டும் நட்டு வைங்க தண்ணி இருக்கிற இடத்துல, அது பாட்டுக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். இது வந்துட்டு பசலைக்கீரை. இது செடி பசலை, கொடி குத்து பசலை, சிலோன் பசலைன்னு சொல்கிறாங்க. இது பருப்பில் போட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்கும். இது புளிச்சக்கீரை, கடைவாங்க. இது வந்து சும்மா விதை போட்டால் போதும், வந்துகிட்டே இருக்கும். அப்படியே கிளம்ப ஒரு மரம் மாதிரி அப்படியே பெருசாக வந்துடும். அப்படியே இது அகத்திக்கீரை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அகத்தியை வந்துட்டு ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைஞ்சி சாப்பிட்டா பொரியல் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை போட்டு பொரியல் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரெகுலராக சாப்பிடக்கூடாது. ஏன்னா 15 டேஸ் வந்து சாப்பிடுவாங்க. உள்ள ஏதாச்சும் மெடிசின்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா அந்த மெடிசின்ஸ் வந்து அதோட வீரியத்தை குறைச்சிடுமாம்மா. அதனால் ரெகுலராக சாப்பிடக்கூடாது. 15 டேஸ் ஒன்ஸ் தான் சாப்பிட்ணும். 15 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நீண்டகால பயிர்களை விட தினமும் அறுவடை செய்ய வேண்டிய கீரைகளை பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா, முழுக்க இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறதுனால களைத்தொல்லை கீரையில் அதிகமாக இருக்கும். அதனால் கீரைகளை தொந்தரவு செய்யக்கூடிய அளவுக்கு களைகள் வளர்ந்துடாமல் பார்த்துக்கணும். அதோட இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சில உரங்களும் வளர்ச்சி ஊக்கிகளும் பயன்படுத்தணும். தலைச்சத்தெல்லாம் அப்பப்போ கம்மியாச்சுன்னா உங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் மஞ்சள் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம மீன் அமிலம் கொடுப்போம். மீன் அமிலம், அமுத கரைசல், ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, அதுக்கப்புறம் இஎம்னு சொல்லுவாங்க பழக்கரைசல். அது 4-5 பழத்தெல்லாம் போட்டால் இது மாதிரி நுண்ணுயிர்கள்லாம் பெருகும். எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவாங்க. இதை மட்டும் தான் இப்போ கொடுத்துட்ருக்கிறது. தண்ணீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் பயிருக்கு குறையில்லாமல் கொடுக்குற அதே சமயம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொட்டு நீர், தெளிப்பு நீர் மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிற ராம் பிரகாஷ் அதுலேயும் சில நன்மைகள் இருக்கிறதா சொல்கிறாரு. சாதாரணமாக யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்க்கால் மூலமாக பாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பாய்ச்சும் போது தண்ணி மேக்ஸ் நம்ம பகல் நேரத்தில் நல்லா தேவையில்லாத இடத்துலலாம் பாய்ஞ்சிட்ருக்கோம். இப்போ கீரைன்ற ஸ்ப்ரிங்க்லர் போட்டதுனால கரெக்டாக எந்த இடத்துலலாம் வருமோ, அது இல்லாமல் மழை தண்ணி தெளிக்கிற மாதிரி தெரியுதுனால நைட்ரஜனோடு சேர்ந்து உள்ளே போகுது. ரொம்ப தண்ணி செலவாகாது. ரொம்ப மெயினாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கேயுமே மழை இல்லை. நம்ம இந்த திருச்செங்கோடை சுற்றிலாம் எங்கேயுமே மழை இல்லை. ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்குது. தண்ணி அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் நம்ம. சரி, உங்களை மாதிரியே இயற்கை விவசாயத்துக்கு வர நினைக்கிற இளைஞர்களுக்கு உங்கள் ஆலோசனை என்னன்னு கேட்டோம். எங்கேயுமே போய் ஒரு பயிற்சின்னு போய் அங்கே கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் வந்தோம்னா இங்கே அப்படியே சினாரியோவே வேறு மாதிரி இருக்குது. நம்ம அங்கே படித்தது எல்லாமே இங்கே வேறு மாதிரி தான் இருக்குது. என்ன நம்ம தெரியணும்னா, இங்கே நம்ம துணிஞ்சு இறங்கிடலாம். காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் பின்னாடி. உடனே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சுற்றி இருக்கவங்ககிட்ட மட்டும் கேட்டுக்கணும். நம்ம லீஸ்க்கு எடுத்திருந்தால் தாத்தாவுக்கு அந்த ஓனர்கிட்ட கேட்கலாம். அவங்க தான் தெரியும் இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, இது வரைக்கும் என்னென்ன போட்டிருக்காங்க, இதெல்லாம் நல்லா வரும், அவங்கள கேட்டுக்கலாம். அவங்க ஓனரை கேட்குறதோட நம்ம சுற்றி இருக்கிற கூலியாளர் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட தான் மெயினாக தெரியணும். அவங்களுக்கு எல்லாமே தெரியாதே கிடையாது. நம்ம கூலியாளர்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அமுச்சிடுறோம் நம்ம. ஆனால் அவங்களுக்கு தெரியாதே கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டது எல்லாமே அவங்ககிட்ட தான். எனக்கு கொத்து போடவே தெரியாது, மம்முட்டி பிடிச்சி கொத்த தெரியாது எனக்கு. அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். இப்போ ஓரளவு மேனேஜ் பண்ணிருக்கேன்னா அவங்க தான் காரணம்.
இளம் வயதிலேயே ஒரு வங்கிக்கு கிளை மேலாளராக இருக்கிற பதவி கிடைச்சும் அதை உதறிட்டு விவசாயத்துக்கு வந்தவர்கிட்ட இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்னெலாம் கேட்டுட்டு எதிர்கால திட்டம் என்னன்னு கேட்காம விடுவோமா? நம்ம ட்ரீம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரீம் என்னென்னா எல்லாருமே சொல்லுவாங்க 60 வயசுக்கு மேலே வந்துட்டு ஏதோ ஒரு மலை ஓரத்தில் போயிட்டு சின்னதாக ஒரு குடிசை கட்டிட்டு நான் பாட்டுக்கு அக்கடா இந்த வேலையை மட்டும் செஞ்சு நான் பாட்டு இருக்கணும், எங்கள் வீட்டு தேவையான மட்டும் நானே எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல. அதே தான் நான் இங்கே ரெப்ளிகேட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது என்னென்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 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 3 சென்ட் இருக்குது, ப்ளஸ் குடிசை, பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் இடம் இருக்குது. இதுதான் நமக்கு இருக்கிற லீஸ் கட்டுற இடத்துல அவ்வளோதான் இருக்குது. அந்த இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு இந்த பையன் நல்லா தான் இருக்கான், அப்புறம் நம்மளாம் காசு தேடி விட ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட் வரும். அதுக்கான ஒரு மாடலாக இது இருக்கும் இந்த இடம். வசதியான வாழ்க்கைக்கும் ஆடம்பர தேவைக்கும் உழைக்க தயாராக இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், குடிக்க தண்ணீரும் உண்ண உணவும் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது ராம் பிரகாஷ் மாதிரியான சில இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி திரும்பும்போது அவங்கள சார்ந்தவங்க அதை ஆதரிக்கிற நிலை இனியாவது உருவாகும்னு எதிர்பார்க்கலாம். ராம் பிரகாஷ் மாதிரியே நிறைய இளைஞர்கள் விவசாயத்தை கையில் எடுக்கணுங்கிறது தான் நம்ம விருப்பம். மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக விளங்குற அளவுக்கு அவர் முன்னேற வாழ்த்துக்கள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆப்பிளில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆப்பிளையே மிஞ்சிற அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற பழம் ஸ்ட்ராபெரின்னு பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறமா சமீப காலமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்ட்ராபெரியோட வரலாற்றை தெரிஞ்சிக்க முயற்சி செஞ்சப்போ கிடைச்ச முதல் தகவலே தொடக்க காலத்தில் ஸ்ட்ராபெரி ஒரு மூலிகை செடியாக மட்டும்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இனம் புரியாத காய்ச்சலுக்கும் மன அழுத்த பிரச்சனைகளுக்கும் மேற்கு ஐரோப்பாவை சேர்ந்த துறவிகள் ஸ்ட்ராபெரி செடியிலிருந்து மருந்துகளை தயாரிச்சிருக்காங்க. என்னடா இது, விவசாயத்தை விட்டுட்டு வரலாற்றை பேச ஆரம்பிச்சிட்டானேன்னு நினைக்காதீங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். பெரும்பாலான பழ வகைகள் பல கருப்பைகள் கொண்ட பல பூக்களிலிருந்து உருவாகும். ஒரு சில பழங்கள் மட்டும்தான் ஒற்றை கருப்பை கொண்ட ஒற்றை பூவிலிருந்து உருவாகுது. அந்த மாதிரி பழங்களை தாவரவியல் அறிஞர்கள் பெர்ரி பழங்கள்னு சொல்லுவாங்க. வழக்கத்தை விட நீர்த்தன்மை கொஞ்சம் அதிகமாகவும் பழச்சதைகளுக்குள்ள விதைகள் நிரம்பியதாகவும் இந்த பழங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ட்ராபெரி, அவகேடோ, பிளாக்பெர்ரின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தக்காளி, திராட்சை, தர்பூசணியையும் கூட பெர்ரி வகையில் சேர்க்கலாம். இந்த வகை பழங்களில் சுவையோட நறுமணத்திலையும் தனித்த அடையாளம் கொண்டது ஸ்ட்ராபெர்ரி. பெர்ரி குடும்பத்தின் ராணின்னு சொல்லப்படுற ஸ்ட்ராபெர்ரி இந்தியாவிலேயே நம்ம ஊட்டியில் மட்டும்தான் அதுக்கான பருவ காலத்தையும் தாண்டி எல்லா காலங்கள்லையும் காய்க்குது. த்ரூஅவுட் தி இயர் ஸ்ட்ராபெரி ஊட்டியில் மட்டும் விளையாடுற காரணம் கிளைமேட். இங்கே வந்து ரொம்ப சில்லும் கிடையாது. ஏரியாஸ் இருக்குது, வேறு டிசம்பர், நவம்பர், டிசம்பரில் வராத இடமும் இருக்குது. பட் மேக்ஸிமம் இடத்துல கண்டிப்பாக த்ரூ அவுட் தி இயர் வரும். ஏன்னா அந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சில்னஸ் கிடையாது, ரொம்ப ஹீட்டும் கிடையாது. ஸோ டியூரிங் சம்மர் 30-32 டிகிரிஸ்க்கு மேலேயும் போகிறதில்ல. டியூரிங் வின்டர் ஒரு 5-6 டிகிரிஸுக்கு கம்மியும் வர்றதில்ல. ஸோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுனால ஸ்ட்ராபெரி த்ரூ அவுட் தி இயர் நம்மளுக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. நீலகிரி மாவட்டம் கோடேரி பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராஜ் ஒரு MBA பட்டதாரி. ஸ்ட்ராபெரி சாகுபடியை பற்றியும் முழுசாக படிச்சுட்டு தான் களத்தில் இறங்கியிருக்காரு. மற்ற பழங்களை விட பல மடங்கு விலை கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி பழத்தை உற்பத்தி செய்யணும்னா மற்ற பழப்பயிர்களை காட்டிலும் கூடுதலாக சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் ஆகணும். பயிர் பாதுகாப்புக்காகவும் நீர் ஆவியாகிறத கட்டுப்படுத்தி ஈரத்தன்மையை தக்க வைக்கவும் மல்ச்சிங்னு சொல்லக்கூடிய செயற்கை மூடாக்கு அவசியம். அதே போல தண்ணீர் மேலாண்மைக்கும் வேலையாட்கள் தேவையை குறைக்கிறதுக்கும் சொட்டு நீர் பாசன வசதியை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் கண்டிப்பா தேவையா, இது இல்லாம பண்ண முடியாதா அப்படிங்கிற கேள்விகள் எழுறதும் நியாயம்தான். பேசிக் டெக்னாலஜியே இதுதான். இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்ட்ராபெரிக்கு பண்ணியே தீரணும். டெஃபினட்டாக நம்ம ட்ரிப் போட்டே ஆகணும். ஏன்னா நார்மல் கல்டிவேஷன் மாதிரி இதை பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் பிளான்ட்டு. ஹார்ட் பிளான்ட் ஆனாலும் கொஞ்சம் சென்சிட்டிவ் பிளான்ட்டு. மற்ற பிளான்ட்ஸ் மாதிரி பீன்ஸ் மாதிரியோ பொட்டேட்டோ மாதிரியோ கேரட் மாதிரியோ இதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. கம்பல்சரி நம்ம ட்ரிப் போட்டே ஆகணும். போட்டு பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பாதி ஃபங்கல் டிசீஸு அதெல்லாம் வராது.
அண்ட் மோரோவர் இது நம்ம எப்போவுமே மேலே வாட்டரிங் பண்ண முடியும். இந்த ஷீட் இருக்கிறதுனால அந்த பெட்டுக்கும் அந்த மண்ணுக்கும் அந்த அவ்வளோ ஈரம் கொடுக்க முடியாது. நம்ம ட்ரிப் போட்டால் தான் கம்பல்சரி அந்த ஈரம் கிடைக்கும். மற்ற எந்த விதமான ப்ராப்ளம் வராமல் நம்ம தடுக்கலாம். அண்ட் மோரோவர் லேபர் காஸ்ட்டும் இதில் கண்ட்ரோல் பண்ணுறோம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்ணலாம். தொண்ணூறு சதவிகிதத்துக்கு தண்ணீர் நிறைஞ்சது தான் பழங்கள். அதுவும் ஸ்ட்ராபெரிக்கு எந்த அளவு தண்ணீர் தேவைப்படும்னு கேட்கவே வேண்டாம். கொடுக்கிற தண்ணீர் வீணாகாம முழுசா பயிருக்கு போய் சேருதான்னு உறுதி செய்யறதோட சொட்டு நீர் பாசன குழாய் வழியா உரங்களையும் வளர்ச்சி ஊக்கிகளையும் கலந்து விடுறது மூலமா சிக்கனத்தை கையாளலாம். உரங்கள் மருந்துகள்லாம் கண்டிப்பா கொடுக்கணுமாங்கிறது அந்த நிலத்துல அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோங்கிறத பொறுத்து தான் முடிவு செய்யணும். இப்போதைக்கு இந்த ஃபீல்டு வந்து ஒரு நியூ ஃபீல்டுக்கு வந்து மற்ற வெஜிடேஷன்ஸ் இருந்ததுனால நிறைய டிசீஸு பெஸ்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு சிந்தட்டிக் மெனியூர் யூஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு ஸ்லோலி வி ஆர் கன்வெர்ட்டிங் டு பயோ ஃபர்டிலைசர். ஆர்கானிக் பண்ணணுன்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து சிந்தட்டிக் ஃப்ரூட்ஸ் விட ஒரு பெட்டர் ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, பெட்டர் டேஸ்ட் இருக்குதுன்னு எங்களுக்கு ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் அது மற்றவங்க அதை உணரணும். தண்ணீர் மேலாண்மை, உர நிர்வாகம் போக ஸ்ட்ராபெரியில பராமரிக்கிறதுக்கு பெருசா வேலை இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நாம பார்த்து கொடுக்கிற தண்ணீரும் உரமும் ஸ்ட்ராபெரி செடிகள் கூடவே இருக்கிற களைகளுக்கு ஊட்டத்தை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால களைகளை அப்பப்போ அப்புறப்படுத்தி ஆகணும். நம்ம கொடுக்குற ஃபர்டிலைசருக்கும் அதுக்கும் கண்டிப்பாக அதுலேருந்து வீட்ஸ் வரதான் செய்யும். அந்த வீட்ஸ் எடுக்கணும், மெச்சோர்ட் லீஃப் எடுக்கணும். இது ஒன்று தான் பெரிய வேலையை தவிர பெரிய வேலைன்னு கிடையாது, சின்ன நுணுக்கமான வேலை. அது செஞ்சுட்டான்னா நமக்கு வேறு எந்த விதமான கஷ்டமான வேலையும் கிடையாது. இது அத்தனையும் நம்ம சரியா செஞ்சு முறையா பராமரிச்சா கூட மலை பிரதேசங்கள்ல எல்லா விவசாயிகளும் சந்திக்கிற பிரச்சனை ஒன்று இருக்கு. வனவிலங்குகளுடைய அத்துமீறல் தான் அது. காட்டு மாடு, காட்டுப்பன்றி, கரடி போன்ற விலங்குகளை மின்வேலிகள் அமைக்கிறது மூலமா தடுக்கலாம். ஆனா ஸ்ட்ராபெரி சுவையும் மனமும் மட்டும் இல்லாம கண்ணை பறிக்கிற வண்ணம் கொண்டதாகவும் இருக்கு. அதை பறவைகள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கிறது? பேர்ட்ஸ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எதா இருந்தாலும் வரும். ஒரு ஷெட்டு போட்டாலும் எங்களுக்கு வென்டிலேஷனுக்கு சைடு ஓப்பன் வேணும். சைடு ஓப்பன் இருந்தாலும் பேர்ட்ஸ் வரும். அது மினிமல் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதை மைனஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷனும் எடுக்கிறோம். அதை எடுத்தாலும் இட் இஸ் குவைட் ப்ராஃபிட்டபிள். ஸ்ட்ராபெரியை பொறுத்த வரைக்கும் நாற்று உற்பத்தி நம்ம ஊர்ல கிடையாது. ஏன்னா இது நம்ம ஊர் பழம் கிடையாது. இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல இருந்து பூனாவுக்கு வரவழைக்கப்பட்டு அங்க அதோடைய எண்ணிக்கையை பெருக்கி மற்ற மாநில விவசாயிகளுக்கு கொடுக்கறாங்க. நல்ல நாற்றுகளை தேர்ந்தெடுக்கிறதும் நல்ல நாற்றுகளை விநியோகிக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் முதலும் முக்கியமுமான வேலை. அதை சரியா செஞ்சுட்டா வருமானம் தடையில்லாம வரும். ஏன்னா ஸ்ட்ராபெரிக்கு கிடைக்கிற விலை அப்படி. இந்த சம்மர் டைம்ல நீலகிரியில் தான் மெயினாக இந்த ஃப்ரூட் கிடைக்குது. வேறு எங்கேயும் இது கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இது 250 to 300 rupees per kilo நம்மளுக்கு கிடைக்கிது. ஆனால் நவம்பர் டு ஏப்ரல் வந்து இது விற்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சில சமயம் நம்ம விற்க முடியாமல் அதை கொட்ட வேண்டிய கண்டிஷன் வருது. ஸோ அந்த சமயம் அதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். இந்த சமயம் ஹை ப்ரைஸ் வரும்போதும் அதுவும் கிடைக்கும். ஓராண்டு பயிரான ஸ்ட்ராபெரி விதைச்ச 3வது மாசத்திலிருந்து பலன் கொடுக்க தொடங்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் பழங்களை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து காய்க்கிறதுனால செடியை எதுக்கு மாற்றணும்னு சிலர் நினைக்கிறாங்க. தரமான ஸ்ட்ராபெரிகளை மட்டுமே உற்பத்தி செய்யணும்னு நினைக்கிற விவசாயிகள் வருஷத்துக்கு ஒரு தடவை செடியை மாற்றி தான் ஆகணும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது. பெரிய சைஸ் வந்து எக்ஸல், அதுக்கு ஒரு ஹையஸ்ட் ரேட்டு. அதுக்கப்புறம் லார்ஜ், அதுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டு. அப்புறம் பொடி பழமும் வரும். இந்த ஜாமுக்கு ஜூஸுக்கு போகிற பழமும் வரும். அதுக்கு ஒரு கம்மி ரேட்டு. பட் நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பொடி பழம் தான் வந்துட்டுருக்கும். அப்போ என்னன்னா நம்மளுக்கு அந்த ஆவரேஜ் வந்து கட்டுப்படி ஆகாது. இதை பார்த்துட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஒரு லாஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவங்க புரியணும். புரிஞ்சு எவ்ரி இயர் வந்து நியூ பிளான்டேஷன் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம்.
அமெரிக்க ஆதிக்குடி மக்களுடைய மொழி சொல்லான ஸ்டீரியோ பெர்ரி அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது தான் ஸ்ட்ராபெரி. ஸ்டீரியோ பெர்ரினா பரவலாக எங்கும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, தமிழில் என்ன பேர் ஸ்ட்ராபெரிக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? செம்புற்று பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் புற்றுநோயை தடுக்கிற ஆற்றல் ஸ்ட்ராபெரிக்கு இருக்குன்றத சமீபத்திய ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டறிஞ்சிருக்காங்க. மற்றும் ஒரு உழவுக்கு இருட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.